பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுதும் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் அன்புக்கினிய ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். நாங்கள் எப்பொழுதுமே வீடு வாங்குவது விற்பது தொடர்பான விடயங்களை பேசிக்கொள்வது வழக்கமாக அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட உலக நிலவரம் என்பது எவ்வாறு இருக்கின்றது என்பதை கொஞ்சம் நாங்கள் நோக்கி அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். வர்த்தகர்கள் தனியே வர்த்தகத்தை பற்றித்தான் சிந்திப்பார்கள் என்பது இல்லை. அதற்கு வித்தியாசமான நடைமுறை உடையவராக ராஜன் அவர்கள் நீங்கள் திகழ்கின்றீர்கள். எனவே உலக விவகாரங்கள் தொடர்பாக அவ்வப்பொழுது நீங்கள் உரையாடுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது உலக நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால், இந்த யுத்தத்தை அமெரிக்கா நிறுத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னு சொன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சீனாவின் பொருளாதாரத்தையும் இந்தியாவின் பொருளாதாரத்தையும் அதாவது வளர விடாம தடுக்கணும்னு சொன்னா கட்டாயம் இந்த ஈரான் யுத்தத்தை அமெரிக்கா தொடர வேண்டும். அதாவது ஏதோ ஒரு வகையில அந்த யுத்தத்தை தொடர்ந்தால்தான் இந்தியாவின் பொருளாதாரத்தையும் இந்தியாவின் வளர்ச்சியையும் தடுக்கிறதுக்கு அமெரிக்கா செய்கிற ஒரு ஒரு விடயம். இதனால ஐரோப்பிய நாடுகள் கூட மிக கடுமையாக பாதிக்கணும். ஏன்னு சொன்னா, அந்த எங்களுக்கு இந்த ஒயில் பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைய நிலவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியாவில உண்மையாகவே பொருளாதாரத்துல பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, இந்த ஏற்றுமதி பிரித்தானியா பொறுத்தவரையில இங்க உள்ளூர் உற்பத்தி என்பது 4 பங்குதான் உள்ளூர் உற்பத்தி. ஆனால் என்னன்னு சொல்றது, மூன்றில் ஒரு பங்கு, அதாவது 4 பங்கு உள்ளூர் உற்பத்தி சொன்னால் மிச்சம் 3 பகுதி வெளியிடங்கள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு விடயம். அதனால இந்த இறக்குமதி செய்யறது கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக, இப்படியான விடயங்களால பிரித்தானியாவுக்கு வருகிற உணவுப் பொருட்கள் எல்லாம் மிக அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை பாமர மக்களுக்கும் இருக்குறீங்க இங்க. அதாவது பிரித்தானியா பொறுத்தவரையில அடிப்படை வசதிகள் அரசாங்கம் செய்து கொடுத்தாங்க எல்லா மக்களுக்கும். அந்த பொருளாதாரம், அதாவது உணவு வகைகள் எல்லாம் டபுள் ஆகவும், பெட்ரோல் விலை எல்லாம் மிக அதிகமாகவும் அதிகரிக்க இதால நிறைய மக்கள் பாதிக்கப்படுகும். அந்த வகையில இன்றைய பொருளாதார நிலவரம் என்னன்னு சொல்றது மிகவும் பாதகமாகத்தான் பிரித்தானியாவில் இருக்குது. அதே வேளையில் இந்த யுத்தத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய நிலவரம் இந்தியாவின் ருப்பீஸ் பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இலங்கையின் ருப்பீஸ் பாரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த இதுகள் எல்லாம் இந்த சீனாவின் பொருளாதார வளர்ச்சிய என்னன்னு சொல்றது இப்படியே விட்டு அது உலகத்தில் ஒரு முதலாவது நாடாக வந்துடும். அப்ப அந்த வகையில அமெரிக்கா இந்த ஈரான் யுத்தத்தை வச்சு இந்த உலக காய நகர்த்தி கொண்டு இருக்கு. இதான் உண்மையான ஒரு விடயம். பாத்தீங்கன்னா, வெனிசுலாவில அந்த ஜனாதிபதியையும் அந்த அவருடைய பாரியாரையும் கைது செய்து ஒரு பயங்கரவாத நடவடிக்கை மூலம் அமெரிக்கா கைது செய்ததுக்கு காரணம் நோயில தன்னுடைய கொண்டுகளும் கொண்டு வரும். இன்றைக்கு வெனிசுலாவில போய் யாரும் நோயில் வாங்க முடியாது, அமெரிக்கா கூடாத நோயில் வாங்க முடியும். அப்ப இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான். இதுகள் உலகத்தின் பொருளாதாரத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டு அந்த வளர்ச்சியை விட்டு அமெரிக்கா பின்தள்ளி போயிடும். அந்த வகையில தான் அமெரிக்கா இந்த இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மறைமுகமாக அதாவது இந்தியாவுக்கு அமெரிக்கா எக்கனாமிக் அட்டாக்னு சொல்ற இந்த விஷயத்த, அப்படியான ஒரு விஷயத்தை செய்யுது. ராணுவ தாக்குதலை ஈரான்ல செய்து கொண்டு சீனாவிலையும் மற்றது ரஷ்யாவிலையும் மற்றது இந்தியாவிலையும் இந்த எக்கனாமிக் அட்டாக்கை அமெரிக்கா மறைமுகமாக செய்து கொண்டிருக்கு. அதே வேளையில உக்ரைனை வச்சு ரஷ்யாவை ராணுவ ரீதியாக ஒரு தாக்குதல் அங்க செய்து கொண்டு இருக்கிறதால பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சியைத்தான், உலக பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திக்கும்.
இது எந்த மட்டத்துல அமெரிக்கா விடுதலை பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனா இந்த யுத்தத்தை அமெரிக்கா நிறுத்தமாக இருந்தா இந்தியாண்ட பொருளாதார வளர்ச்சியும் சீனாண்ட பொருளாதார வளர்ச்சியும் அமெரிக்காவை மேவிடும். ஆகவே இந்த யுத்தத்தை அமெரிக்கா நிச்சயமாக தொடர்ந்து கண்டினியூவா செய்து கொண்டிருக்கு. இந்த யுத்தம் என்பது, போர் என்பது இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட விடயம் அல்ல என்பதை நீங்கள் அடிக்கடி எடுத்து கூறி வருகின்றீர்கள். அமெரிக்காவும் ஈரானும் போரில் ஈடுபட்டிருக்கின்றன. அந்த இரண்டு நாடுகளையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான விடயங்களை கூறி அவர்கள் இந்த போரை நிலை நிறுத்துவதையே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விடயங்களை நீங்கள் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். இவை பிரித்தானியாவின் பொருளாதாரத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பிரித்தானியாவில் பணவீக்கம் என்பது தற்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றது? நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாற்றமும் இல்லை. எங்களுக்கு பணவீக்கம், அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 3.3 இருந்த பணவீக்கத்தை கொண்டு இன்றைக்கு 2.8 ஆக்கி இருக்கிறோம். அதாவது இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கு, பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. ஆனா மத்திய வங்கி வாரக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி இந்த மாதம் ஒரு குவார்டரை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா இன்ஃபிளேஷன் 2.8 இருக்கேக்குள்ள மத்திய வங்கி தன்னுடைய வட்டி வீதத்தை 3.75 வச்சிருக்க முடியாது. ஆகவே அவர்கள் ஒரு குவார்டர் குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கட்டாயமாக 3.5 கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனா இந்த உள்ளூர் நிலவரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த இதுலதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதே ஒழிய அதால எங்களுக்கு பலன் தற்போது இல்லை. ஏன்னு சொன்னா நாங்கள் பெட்ரோல் டீசலை 2 பவுண்ட் கொடுத்து வாங்குறோம். இப்படி எல்லாத்திலையுமே விலை இன்னும் குறைய இல்லை. ஆனால் வருகிற காலங்கள்ல சில வேளைகள்ல இந்த இன்ஃபிளேஷன் குறைஞ்சபடியா அந்த மந்த்லி பேமெண்ட்கள் மத்திய வங்கியின் அந்த வட்டியை குறைக்கிற பட்சத்துல மந்த்லி பேமெண்ட்களை நாங்கள் குறைச்சு கட்டி எங்களோட சுமையில கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த யுத்தத்தை பொறுத்து தான் மற்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைக்கின்ற நிலையில் மக்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை அவ்வப்பொழுது அலசி ஆராய்ந்து அதற்கான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். மக்கள் என்ன தேவை என்று உங்களிடத்தில் வருகின்றார்களோ அந்த தேவையை நிறைவு செய்வதே உங்களுடைய பணியாக இருக்கின்றது. அந்த வகையில் வட்டி வீதம் மத்திய வங்கியால் குறைக்கப்படுகின்ற பொழுது பிரிட்டன் வாழ் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள், வீடுகள் வாங்குவது என்பது இலகுவாக அமையுமா, அது லாபகரமாக இருக்குமா என்பது பற்றி நீங்கள் என்ன எடுத்து கூறுவீர்கள்? நிச்சயமாக இதுல ஒரு விடயம் ஒன்று இருக்குது. பொறுத்துதான் ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஈரான் போர் நடந்துட்டு இருக்கிறபடியா வீட்டு மார்க்கெட் இன்றைய நிலவரம் 5% 10% வீதமாக வீட்டின் விலையில பிரித்தானியாவில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. எல்லா இடங்கள்லயுமே ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல லண்டனுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 5% 10% வரை பாரிய வீழ்ச்சி இன்றைய நிலவரம் மார்க்கெட்ல ஏற்பட்டு. உண்மையாகவே இந்த ஹாரோ ஏரியா எடுத்துக்கொள்ளுமா இருந்தா 600 போன ப்ராப்பர்ட்டி 550 540 இப்படியான ஒரு மார்க்கெட் நிலவரத்துல இன்றைக்கு இந்த ஹாரோ ஏரியாக்களுக்குள்ள இந்த வீடுகள்ல ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதே வேளையில இந்த வங்கிகள் தங்களோட வட்டி வீதத்தை இன்னும் குறைக்க இல்லை. வங்கிகள் ஏற்கனவே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல வச்சிருந்த பின்னர் 1% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தவ. அதை இன்னும் பேங்குகள் பெரிய அளவுல குறைக்க தொடங்குகின்ற. அதனால மோர்கேஜ்கள் எடுப்பதும் மிக கடினமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னா அந்த வட்டி வீதம் அதிகமாக இருப்பதனால் இனிமேல் காலத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய வட்டி வீதத்தை 3.5 குறைச்சு, இப்ப இன்ஃபிளேஷனையும் குறைச்சு வர்ற இனிமேல் காலத்துல மோர்கேஜ்கள் கொஞ்சம் இலகுவா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் பொறுத்திருந்துதான் நாங்கள் பிரித்தானியாவோட பொருளாதார மார்க்கெட்டை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நிலவரத்துல அதுக்கு சரியாக சொல்லக்கூடிய மாதிரி இல்லையா, இன்ஃபிளேஷன் மட்டும்தான் குறைஞ்சிருக்குது. மத்திய வங்கி தன்னுடைய வட்டி வீதத்தை குறைச்சாத்தான் நாங்கள் அடுத்த விடயங்கள் சம்பந்தமாக கூற முடியும். உள்ளதை உள்ளபடி, அதாவது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன,
யுத்தத்தால் பொருளாதாரம் என்பது உலகத்திலேயே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை எல்லோருமே அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் லண்டனில் வீட்டின் விலை வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த வீடுகளை வாங்குவதற்கு முன்னர் மக்கள் தங்கள் செயற்பாடுகளை, தங்களுடைய நிதி நிலைமைகளை சரியாக்கிக் கொண்டு வருகை தர வேண்டும் என்பதற்காக உள்ளதை உள்ளபடி எடுத்து கூறியிருக்கின்றார் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்கள். எனவே ராஜன் அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rainers Lane, Pinner.